வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 7 இந்த நாளை பற்றி, இந்த நாள் எப்படி எனக்கு அமைஞ்சுது, நான் வந்துட்டு எப்படி இந்த நாளை வந்துட்டு முழுமைப்படுத்தினேன், கடந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளை நான் வந்துட்டு சுய பரிசீலனை செய்ய போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு நீங்களும் எப்படி சுய பரிசீலனை செய்கிறது, ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த நாட்களை வந்துட்டு எப்படி அழகாக்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வரும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அடுத்தது உங்களை மாதிரியே ஒரு மனிதன் வேறு ஒரு ஃபீல்டு, வேறு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறான்னும் போது அவனோட லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் அவன் எப்படி பார்க்குறான், அணுகிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் போது அதை நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு என்னோட ஒரு படி முன்னாடி போகலாம் ஈஸியாக. என்னோடய அறிவை கேட்ச் பண்ணுறது மூலமாக அடுத்து நீங்கள் ஒரு மடி என்னோட அதிகமாகலாம். அந்தளவுக்கு உங்களோட அறிவை நீங்கள் வந்துட்டு வளர்த்துக்க முடியும். இதுதான் நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஓகே, இந்த நாளை வந்துட்டு எப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சுய பரிசீலனை செய்ய போகிறேன். ஓகே, சுய பரிசீலனை அப்படியே அனலைஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி எப்பவும் போல் வேலைக்கு கிளம்பி 1 மணிக்கு ஷார்ப்பாக மதியம் 1 மணிக்கு வேலைக்கு போனேன். எப்போவுமே எல்லோரும் கொஞ்சம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி லேட்டாக தான் வருவாங்க. நான் எப்போயுமே ஷார்ப்பாக 12:59க்கு வெளியே நிற்பேன். 1 மணி ஆனவுடனே ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே போயிடுவேன். அதுபோல் வந்துட்டு எப்பயுமே வேலையில் வந்துட்டு கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு போயிடுவேன் நான் வேலைக்கு. அதே போல் போயிட்டு அங்கே வந்துட்டு கஸ்டமர்ஸ்லாம் வந்தால் ஓடி ஒளியிறது, வேலை செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, ஓனர் வந்தாருன்னா ஓனர் இல்லைன்னா ஓடி ஒளியிறது அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். என்னோடய மனசாட்சிப்படி நான் நேர்மையாக வேலை செஞ்சேன் இன்றைக்கும் எப்பவும் போல். ஓனருக்கும் தெரியும் என்னை அப்படி வேலை செய்வேன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நல்ல முறையில் இன்றைக்கி வேலை செஞ்சேன். எல்லாம் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. ரொட்டி மேட்ச் செய்ய போனேன். ரொட்டிலாம் இன்றைக்கி நல்லா கொஞ்சமாக வயசாக போச்சு, ஆனால் நான் ஆனாலும் வந்துட்டு நல்ல முறையில் போட்டேன். நல்லா சூப்பராக தான் இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி நாளில் எப்போவும் போல் தான் இருந்துச்சு. ஆனால் எப்போவும் நான் வந்துட்டு நேற்று நான் முடிவு பண்ணல, இனிமேல் நான் போகிறேன், வேலையை மட்டும் செய்கிறேன், வரேன். யாருக்கிட்டையும் நான் வந்துட்டு அதிக வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதிகமாக பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்க போகிறதில்ல. வேலைக்கு வந்திருக்கேன், வேலைக்கு போகிறேன், வேலையை செய்கிறேன், வரேன் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே போல் தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். அமைதியாக இருந்தேன். அது பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு சோகமாக இருந்த மாதிரி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஃபீல் ஆச்சு, நம்ம சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோடய வேலையில் மட்டும்தான் தோசை மாவு இவ்வளோ இருக்குது, வெங்காயம் வெட்டினது போதுமா, கல் வந்துட்டு இன்னும் இவ்வளோ கருப்பாகிடுச்சு, நாளைக்கு அவன் திட்டுவானா, இல்லை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் திட்டி கரண்டியில் கொஞ்சம் சுரண்டி வச்சுட்டு போகலாமா, அடுத்தது வந்துட்டு இது மாதிரி வேலையிலே தான் என்னோடய கவனம் ஃபுல்லாக. ஏன்னா நான் வந்துட்டு சப்ளையராக வேலை செய்யும்போது தான் 4 பேர் 5 பேர் நாங்கள் வந்துட்டு பகிர்ந்து வேலை செய்யணும். அப்போ தான் ஒருத்தன் ஏமாற்றிட்டு இருந்தால் அப்போ இன்னும் ஒரு 2 பேர் வந்துட்டு வேலை செய்யாமல் உழப்புறாங்கன்னா அப்போ வேலை செய்யக்கூடிய மற்ற 2 பேருக்கு அது வந்துட்டு சுமை. இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த நேரத்தில் 4 பேர் வேலை செஞ்சால் தான் சப்ளையர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் ஓனர் வந்துட்டு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் அதில் 2 பேர் வந்துட்டு ஏமாத்துறாங்க வேலை செய்யாமல் அப்படின்னும் போது அடுத்து இன்னும் 2 பேர் உண்மையாக வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி செய்ய முடியாதுங்கிறதுனால தான் ஓனர் வந்து சம்பளம் கொடுத்து ஆள் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த டைமில் நீ வேலை செய்யுங்க அப்படி சொல்லி செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரொட்டி மாஸ்டராக போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதை நான் தான் செஞ்சாகணும். அதுதான் எனக்கு நிஜ வேலையுமே சந்தோஷமான ஒரு விஷயம். 4:30 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் பார்க்குறேன். 8:30 மணி நேரமாக நம்ம கணக்கு பண்ணியிருக்கேன். 8:30 மணி நேரம் நினைக்கிறேன். அப்படி நான் வேலை செய்யும்போது நான் வந்துட்டு லாபமோ நஷ்டமோ அதை நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அதிகமான வேலையோ கம்மியான வேலையோ அப்படி சொல்லிட்டு அதை வந்துட்டு அங்கே நான் தான் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். ரொட்டி மேசையில் நான் தான் ராஜா, அங்கே வந்துட்டு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் வேலை செய்யணும் அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளாக செய்கிறோம் சோலோ பர்ஃபார்மன்ஸ் என்னும்போது அப்படி வேலை செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக வேலை செய்வேன். என்னோடய வேலையில் தான் நான் முழு கவனத்தை செலுத்துவேன். அப்படி வெளியே நான் அது போல் வேலை செய்யும்போது அவன் அங்கே போகிறான் பாரு வேலை செய்யாமல், இவன் பாரு இங்கே வேலை செய்யாமல் போகிறான் பாரு, அங்கே பாரு கஸ்டமர் வராங்க ஆர்டர் எடுக்காமல் கூப்பிட்றாங்க கண்டுக்காமல் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி நான் அதையும் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் உள்ளே போய் நம்ம மேலே ஏறிட்டோம், நம்மளோட வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும்போது அங்கே நம்ம தான் அப்படின்னும்போது நான் யாரையும் பார்க்க தேவையில்ல, யார் எங்கே போகிறா, யார் எந்த வேலை செய்கிறா, யாரோட ஆர்டர் போடாமல் வச்சுருக்குறா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. என்னோடய வேலையை மட்டும் எனக்கு வரக்கூடிய ஆர்டர் நான் முடித்தா போதும்ல. அதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இங்கே நாட்களை வந்துட்டு கடத்துறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்குது. சப்ளையரெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சேன்னா மன அழுத்தம் ஆகிடும். எங்கே பாரு வேலையை செய்யாமல் அங்கே போகிறான் இங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அடுத்தது வேலையிலேயும் நம்ம வந்துட்டு சப்ளையர் வேலையில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு டேலண்ட்டு கிடையாது. நம்மளுக்கு இன்னும் அந்த ஊரோட மொழி தெரியல, இன்னும் வந்துட்டு எல்லா உணவோட விலையும் தெரியல. இது 2ம் தெரிஞ்சால் தானே சப்ளையர் வேலை செய்ய முடியும். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் செஞ்சால் எப்படி தெரியும், எப்படி வேலை செய்ய முடியும்? அதனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ரொட்டி மாஸ்டர் ஆகிட்டேன். அது வந்துட்டு நல்ல முறையில் நம்மளோட நாட்களை ஈஸியாக கொண்டு போய்ட்டுருக்கு. இல்லைனா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் மைண்டு. இந்த நாள் அப்புறம் 4:30 மணிக்கு மேலே ரொட்டி போட போனேன். நல்ல முறையில் தான் வேலை செஞ்சுருந்தேன். என்னோடய கவனம் பூரா இன்றைக்கி நான் வேலையில் தான் வச்சுக்கிட்டேன். யாருக்கிட்டே எந்த ஒரு அனாவசியமான பேச்சு, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஜாலி எதுவுமே நான் வச்சுக்கல. போனேன், வேலையை செஞ்சேன், வந்தேன். அதுதான் மேட்ரு. இன்றைக்கி நல்லா நெருப்பாக வேலை செஞ்சேன், சும்மாலாம் கிடையாது.
நல்லா வாங்குகிற சம்பளத்துக்கு என்னோடய ஓனருக்கு உண்மையாக நான் என்னோடய மனசாட்சிக்கு நேர்மையாக நான் வேலை செஞ்சேன். அவ்வளவுதான். என்னோடய கஸ்டமர்ஸுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையில் ரொட்டிலாம் மேக் பண்ணி சாஃப்டாக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி அதை நான் செஞ்சு முடித்தேன். அப்புறம் கடைசியாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒருத்தன் என்னை கத்தி எடுத்து குத்த வந்தேன் அப்படின்னு சொல்லி. அது எப்போ முந்தானத்து கூட என்னமோ நான் பேசியிருந்தேன் அதை பற்றி, ஏதோ ஒரு டாப்பிக்கில். அந்த பையனும் இன்னொரு பையன் ஒருத்தன் நேற்று கூட அவனை பற்றி பேசியிருந்தேன். அந்த 2 பசங்களுக்கும் இன்றைக்கி சண்டை ஆயிடுச்சு. அவன் போய் ஹாஸ்பிட்டலில் பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்தவன் அவன் காதை என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லி டக்குன்னு அவன் இந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல, டம்ளர் தண்ணி குடிக்கிற கிளாஸ் பிளாஸ்டிக்கில், அதை எடுத்து டக்குன்னு அடிச்சுட்டான் அவனை கத்தி. கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, ஓனர் இல்லை. அடித்து சத்தம் போட்டோடனே அங்கேருந்து கவுண்டர்லேருந்து கேஷியர் வந்துட்டார். நாங்கள்லாம் சூத்தப்பட்டில் நாசி சாப்பாடுலாம் பரிமாறக்கூடிய இடத்துல நாங்கள் ஒரு 3 பேர் நிற்கிறோம். டக்குன்னு சத்தம் கேட்டோடனே எல்லாம் திரும்பி பார்க்குறோம். இவனுக்கு வந்துட்டு சண்டை கொடுக்குறாங்க. நான் டக்குனு சுதாரிச்சிட்டேன். ஏன்னா அவன் என்னை கத்தி எடுத்து குத்த வந்தவன். அவனுக்கு டக்குன்னு கோவம் வரும். ஏற்கனவே நான் அதில் பேசியிருக்கிறேன் அந்த பையலை பற்றி. நான் வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டேன். உடனே நான் போய் 2 பேருக்கு நடுவில் போய்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் என்னை அவன் கத்தி எடுத்து குத்த வரதுக்கு முன்னாடி ஒரு டைம், அந்த சண்டைக்கு முன்னாடி ஒரு டைம் இதே 2 பேர் ஏதோ அவங்க குடும்பத்தை பற்றி பேசணும்னு சொல்லி அந்த பையன் போயிட்டு இவனை வந்துட்டு அந்த என்கிட்ட சண்டை போட்டான்ல அந்த பையனை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான். விட்டுருந்தா அடிச்சிருப்பான். அவன் உட்காந்துருக்கான், இவன் நிற்கிறான். அவன் ஐஸ் பெட்டி மேலே உட்காந்துருக்கான், இவன் நிற்கிறான். அடிச்சிருப்பான். நான் அன்றைக்கி தான் நான் தான் வந்துட்டு டக்குன்னு கையை 2 பேரும் கழுத்தை பிடிச்சிக்கிட்டானுங்க. நான் தான் டக்குன்னு 2 பேர் நடுவில் போது சத்தம் போட்டு கத்தி தடுத்தேன். ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் அன்றைக்கி நான் தடுக்கலைன்னா இவன் அவனை அடித்து சக்கையாக பூஞ்சு கிடச்சிருப்பான். அன்றைக்கி நான் வந்துட்டு அன்றைக்கி நான் தடுத்து அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் அவன் என்னை கத்தி எடுத்து குத்த வந்தான். ஆனால் அவன் ஏதோ ஒரு வகையில் நல்லவன், நல்ல திறமையானவன், நல்ல வேலைக்காரன். ஆனால் அவன் வந்துட்டு கோவம் வந்துருச்சுன்னா அவன் தன்னை மறந்துடுறான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்றைக்கி. ஆனால் இந்த பையன் அதை புரிஞ்சுக்கலையே. அவங்ககிட்ட நல்ல முறையில் பழக்கம் வச்சுக்கிட்டு நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு அவன்கிட்ட விளையாட்டுத்தனமாக பண்ண போய் அவன் டக்குன்னு அடிச்சு விட்டான் அவனை. என்ன தான் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸுனாலும் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான், நம்மள்ட்ட வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னா நம்ம வந்துட்டு கெட்ட வார்த்தையில் பேசுவோம், இல்லைன்னா திட்டுவோம், வான் பண்ணுவோம், அடிச்சு விடுவோம்டான்னு சொல்லுவோம். டக்குன்னு எடுத்த உடனே அத்தனை பேர் முன்னாடி அடிச்சுக்கிறான்னா அப்போ எப்படி அவனோட கோவம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்புறம் 2 பேரும் ரொம்ப திரும்ப பேசிட்டே இருந்தானுங்க. நானும் பேசிக்கிறது கிடையாது. அந்த ஆப்போசிட்டில் அடி வாங்கினான்ல அந்த பையனும் நானும். ஆனாலும் நான் அவனை வந்து சமாதானப்படுத்தினேன். அவன்கிட்ட நான் பேசினேன். அவனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியுது போல் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி. அந்த விஷயத்த அவன் என்னை கத்தியை தூத்த வந்தப்போ நான் வந்துட்டு அதை வந்துட்டு நிதானமாக ஹேண்டில் பண்ணதை இவங்கெல்லாம் வந்துட்டு சிரித்தானுங்க. முந்தானத்து நான் மாஸ்டர் எல்லாம் வந்துட்டு பேசி சிரித்தாங்க. இது போல் வந்துட்டு நடந்துச்சு. இதான் இப்போ கடையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சண்டை நடந்ததில்ல, அப்போ வந்துட்டு ஓனர் வந்துட்டு என்ன எல்லாருமே இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படி சொல்லி ஜாலியாக அந்த ஐ மாஸ்டர் வந்துட்டு நீ ரகுநாத்தை இப்படி பண்ணல, என்னைய இது போல் பண்ண போனல, நீயும் பெரிய ஆளாக தான் இருப்ப போல அப்படிலாம் சொல்லி விளையாட்டாக பேசினார். அதை வந்துட்டு எல்லாம் காதில் வாங்கி விட்டு அதை பற்றி பேசி சிரித்தானுங்க. இது போல் ரகுநாத் வந்துட்டு பயந்துட்டான், போயிட்டான், வந்துட்டான், அப்படி இப்படிலாம் அசிங்கப்பட்டான் அப்படி சொல்லி என்னை வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரித்தானுங்க. இன்றைக்கி அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் ரகுநாத் கிடையாது, நீ என்ன பண்ணாலும் வந்துட்டு கேட்டு போகிறதுக்கு, நான் ஒன்றும் பயந்துட்டு போகிறதுக்கு ரகுநாத் கிடையாது, நான் வந்துட்டு அவன் பேரை சொல்கிறான் ஆதிக்கமாக. என் மனசுக்கு அவன் ஒரு டைம் சொல்லலை, ஒரு 2 மணி நேரம் அதை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தான். என் மைண்டுக்குள்ளே ஓடுறதெல்லாம் என்னை வந்துட்டு தாழ்த்தி பேசுகிறான், நான் வந்துட்டு கோழங்கிற மாதிரி பேசுகிறான்னு நான் நினைக்கல. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருமை. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன் அப்படி சொல்லி. இன்றைக்கி ஒருத்தன் வந்துட்டு நான் வந்துட்டு நீ என்ன பேசினாலும் எவ்வளோ கோவப்படுத்தினாலும் நான் பொறுமையாக போகிறதுக்கு ரகுநாத் கிடையாதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு நேரத்தில் எப்படி இருந்தேன், சின்ன சின்ன விஷயத்துக்கும் எப்படி கோவப்படுவேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே மற்றவங்களோட பார்வையில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இன்னார் மாதிரி கிடையாது நான் அப்படி சொல்லும்போது அது அவன் தான் தாழ்த்திக்கிறான். இவ்வளோ எப்பயும் நான் ஒரு பெரிய கோவக்காரன், நான் பெரிய சண்டியர்னு சொல்கிறது வந்துட்டு நல்ல விஷயமா, அது எல்லா நேரமும் ஜெயிச்சிருமா? ஆனால் அவன் வந்துட்டு நான் எப்பயும் பொறுமையானவன் கிடையாது, அவனை மாதிரி நான் வந்துட்டு எப்பயும் பொறுமையாக இருக்கக்கூடியவன் கிடையாது, நிதானம் இருக்கக்கூடியவன் கிடையாது. அவன் சொல்கிறது வந்துட்டு கோழங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை அவன் பொறுமையானவன், நிதானமானவன், சகிப்புத்தன்மை உடையவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னை உதாரணப்படுத்தியாமல் ஒரு 2 மணி நேரத்தில் என் பேர் எத்தனை டைம் திரும்ப சொல்லிவிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்குள்ளே. இங்கே அது சண்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இல்லை, அவன் சொன்னான்ல அது போல் பொறுமையானவன் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்போ அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. வயசாக கொஞ்சம் மெச்சூரிட்டி வருதா என்னன்னு தெரியல. இந்த சண்டை சச்சரவு கெட்ட வார்த்தை பேசிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது எனக்கு. அதான் அந்த 20 to 25 வயசு, அந்த வயசு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது, எவனாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. 25 இருக்கிறோமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி வர மாதிரி இருக்குது. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து.
இந்த 20 to 25 இப்படிலாம் இருக்குன்றது என்னோடய தனிப்பட்ட அனுபவ கருத்து. அது எல்லாருக்கும் அமையுமான்னா தெரியாது எனக்கு. என்னோடய லைஃப்பில் நான் கடந்த இந்த 5 வருஷத்தை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேருக்குமே நான் பேசிக்கிறது கிடையாது. 2 பேருமே எனக்கு பிடிக்காதவங்க தான். ஆனாலும் அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும்போது நான் போய் அதை தடுத்தேன். ஏன்னா இவனை பற்றி எனக்கு தெரியும், அவனை பற்றி எனக்கு தெரியும். 2 பேரையும் நான் போய் அந்த நேரத்தில் தடுத்தேன். அவன் ஊருக்காரங்க ஒவ்வொருத்தனும் அவனுக்கு சார்ந்தவன். இவன் ஊருக்காரன், இவன் ஊருக்காரன் எல்லோரும் வந்துட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க. எவனுமே இப்போ தடுக்கலை. இவங்க 2 பேருமே இவங்க 2 பேருமே என்னை எதிரியாக பார்க்கக்கூடியவங்க. நான் இவங்க 2 பேர்கிட்டையுமே அவாய்ட் பண்ணுறேன். ஆனாலும் அந்த சண்டையில் நான் தான் போய் இவங்களை வந்துட்டு தடுத்து சமாதானப்படுத்தினேன். ஏன்னா நான் இன்றைக்கி நாளை வந்துட்டு சுய ஆய்வு செய்யக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மனசு அப்படி தான் என்னை அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க. யாரையும் பழி வாங்கணும்னு சொல்லிலாம் வளர்க்கல. ஏதாவது கோபத்தில் வேணால் ஏதாவது பேசுவேன், சண்டை வளர்ப்பேனே தவிர, தப்பு பண்ணாங்கன்னா வந்துட்டு அதை கேட்பேன். அதை கேட்கக்கூடிய முறை சரியில்லாமல் போயிடுமே தவிர, மற்றபடி உண்மையில் வந்துட்டு நம்மளை நல்ல முறையில் தான் வளர்த்துருக்குறாங்க. நான் போய் அதை தடுத்தேன். நான் சுய பரிசீலனை இன்றைக்கி நான் செய்கிறேன்னும் போது இது போல் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. நான் அதை நின்று வேடிக்கை பார்த்தா 2 பேருமே எனக்கு பிடிக்காது. அதனால் நான் ஒதுங்கி இருந்து அவங்களோட சண்டையை வந்துட்டு இன்னும் பெருசாகட்டும் நான் வெயிட் பண்ணி அதை வந்துட்டு அடிச்சுக்க பார்த்தேன். அடித்து விட்றதுக்கு பார்த்தேன். எவனா ஒருத்தனுங்க அடித்து மண்டை உடையணும் அப்படின்னு நான் நினைக்கலைங்க. நான் டக்குன்னு அந்த இடத்துல போய் தடுத்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தினேன். எதுக்குடா வந்திருக்கோம் அவங்க? நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம், சண்டை போடுறதுக்கு வந்திருக்கோம். உனக்கு குடும்பத்தில் நினச்சி பார்த்தியா நீ இப்போ இங்கே சண்டை போட்டு என்னடா பண்ண போகிற? நீ எதுவாக இருந்தாலும் ஓனர்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி நான் தாங்க அந்த நேரத்தில் சமாதானப்படுத்தினேன். எதனாலைக்கு யாரும் போய்ட்டு ஓனர்கிட்ட போய்ட்டு ரகுநாத் இல்லைன்னா சண்டை பெருசாக இருக்குன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் என்னோடய மனசாட்சிக்கு நான் இந்த நாளை நான் சுய ஆய்வு செய்யும்போது எனக்கு தெரியும்ல, இது போல் சீப்பான ஒரு வேலை செஞ்சுருக்கோமே நம்ம இன்றைக்கி, எவ்வளோ சில்லறத்தனமாக நடந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு அது பாதிக்கும்ல. இப்போ நான் அதை தடுத்து நான் அந்த நேரத்தில் இருந்து என் கண்பார்வையில் நடக்கணும் போது அதை நான் தடுத்தேன். எல்லோரையும் நான் நண்பர்களாக பார்க்குறேன், எல்லோரையும் நான் ஒன்றா பார்க்குறேன், எல்லோரையும் நான் நேசிக்கிறேன் போது சந்தோஷம். மற்றபடி என்ன, இப்போ சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கிறேன், குளிச்சுட்டு இப்போ வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தாண்டி இந்த நாளை நான் குடி இல்லாமல் கடந்திருக்கிறேன். அதில் எனக்கு மிக்க 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 மகிழ்ச்சி. ஓகே, இன்னையோட 68 நாள் வெற்றிகரமாக கடந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளை நான் குடி இல்லாமல் கடந்திருக்கின்றது மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து 68 நாள் நான் குடிக்காமல் இருந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளை நான் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்ந்திருக்கிறேன். என்னோடய முதலாளிக்கு நேர்மையாக வாழ்ந்திருக்கிறேன். என்னோடய குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல மகனாக, நல்ல சகோதரனாக நான் நடந்திருக்கிறேன். என்னோடய முதலாளிக்கு நல்ல ஊழியனாக நடந்திருக்கிறேன். ஒரு மனிதனாக நான் நடந்திருக்கிறேன். ஒரு நண்பனாகவும் நடந்திருக்கிறேன். எல்லாமே நான் கரெக்டாக திருப்திகரமாக நான் வாழ்ந்துன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் எங்குமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி நான் குடி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நாளை உருவாக்கி வாழ்ந்து முடிச்சிருக்கிறேன். இந்த நாள் முடிஞ்சது தான், திரும்ப போய் வாழ முடியாது. அந்த அடிப்படையில் இந்த நாள் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறேன்னு நான் சொல்லலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளைக்கு வீடியோவை பார்க்குறேன். இதுக்கப்புறம் நான் போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே பிக் பாஸ் பார்த்துட்டு அப்புறம் வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.